அந்த அழகான காலை பொழுதுல இரை தேடுவதற்காக ரீனா வயல்வெளிக்கு புறப்பட்டு போனான். ரீனாவும் ரீனாவோட குழந்தையும் தங்களுக்கு தேவையான உணவுகள், பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தங்களோட வீட்டை நோக்கி புறப்பட்டு வந்தாங்க. ரீனாவோட வீடு ரொம்பவே சின்னதுதான். அம்மா அம்மா, இன்னைக்கு மழை பெய்யும் போல இருக்கு. என்னம்மா செய்யறது? மழை பெஞ்சா நம்ம வீடு ஒழுக ஆரம்பிச்சிருமே. என்னடா பண்றது கண்ணா? நம்ம வீட்டுல எங்க பார்த்தாலும் ஓட்டையா இருக்கு. மழை பெஞ்சா வேற ஊத்தும். இருந்தாலும் இந்த இயற்கையோட இதை நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கும் மழை பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அன்னைக்கு நைட்டு கடுமையான மழை பெய்ய ஆரம்பிச்சது. ரீனாவும் ரீனாவோட குழந்தையும் மழையில தங்களோட வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. ரீனாவோட வீடு எல்லா பக்கமும் ஒழுக ஆரம்பிச்சது. அம்மா, நம்ம வீடு எல்லா பக்கமும் தண்ணி வந்துகிட்டே இருக்கு. அச்சச்சோ, என்ன செய்யறதுன்னு தெரியலையே. சரி சரி கண்ணா, இங்க வா கண்ணா. இந்த இடம் கொஞ்சம் ஒழுகாம இருக்கு. நீ பத்திரமா இந்த இடத்துல இருந்துக்கோ. அம்மா கூட இந்த பக்கமா நான் வந்து இருந்துக்கிறேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரீனாவோட குழந்தை அந்த மழை இல்லாத இடத்துல இருந்தா. ரீனா மழையில கொஞ்சம் கொஞ்சம் நனைஞ்சுக்கிட்டே தான் இருந்தா. குளிர்ல ரொம்ப நடுக்க ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல ரீனாவோட வீட்டு கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்டது. ஐயோ, இந்த மலையில யாரு வந்திருக்காங்கன்னு தெரியலையே. சரி இருடா தங்கம், நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். யாருமா நீங்க? இந்த மழையில வந்திருக்கீங்க? அக்கா அக்கா, எனக்கு இந்த மழையில என் குழந்தைய கூட்டிட்டு எங்க போறதுன்னே தெரியல. என் வீடும் ரொம்ப சேதமாயிடுச்சு. என்னால என் வீட்டில் இருக்க முடியல. கொஞ்சம் இன்னைக்கு நைட்டு மட்டும் மழை விடுற வரைக்கும் தங்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் உதவி செய்கிறீங்களா? சரி சரி, சின்ன குழந்தையோட வேற வந்திருக்கீங்க, வாங்க உள்ள வாங்க. அந்த பறவைய ரீனா உள்ள அழைச்சிட்டு வந்தா. அம்மா, யாருமா இவங்க? இவங்க இந்த மலையில நம்ம கிட்ட அடைக்கலம் கேட்டு வந்திருக்காங்கடா. அம்மா, ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. என்னடா தங்கம்? அம்மா, நம்ம வீடே மழையில இப்படி ஒழுகிக்கிட்டு இருக்கு. நம்மளாலேயே இங்க இருக்க முடியல. நமக்கே இடம் இல்லை. நீங்க ஏமா அந்த பறவையை அழைச்சிட்டு வந்தீங்க? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடா தங்கம். நம்மளை மாதிரி தான் அவங்களும் இந்த மழையில கஷ்டப்படுறாங்க. நம்மளுக்கும் கஷ்டமா இருக்குல்ல, அது மாதிரி தான் அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். நம்ம தான் அவங்களுக்கு உதவி செய்யணும். நம்மளை நம்பி வந்துட்டாங்க, நம்ம தான் பார்த்துக்கணும். இன்னைக்கு நைட்டு மட்டும்தானே, அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே இருந்துக்கட்டும். மழை விட்டதும் அவங்க கிளம்பி போயிடுவாங்க. சரிம்மா. அக்கா, என்னோட வீடும் ஒழுகிட்டு தான் இருக்கும். இந்த ஒரு இடம் மட்டும்தான் ஒழுகாமல் இருக்கும். அதனால உங்கள் குழந்தையையும் என் குழந்தையையும் அந்த இடத்துல இருக்க வச்சுட்டு நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மழையில் இருந்துக்கலாம். வேறு வழியே இல்லை, இப்படி தான் இருந்தாகணும். சரிப்பா சரிப்பா, நம்ம 2 பேரும் இங்கே இருந்துக்கலாம். குழந்தைங்க மட்டும் நினையாமல் இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரீனாவோட குழந்தையும் அந்த பறவையோட குழந்தையையும் மழையில் நனையாம பாதுகாப்பாக வச்சுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் மழையும் விட்டுச்சு. ரீனா, மழை விட்டுருச்சு. ரொம்ப நன்றி ரீனா. நீ பண்ண உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். நீ மட்டும் இந்த உதவி பண்ணலைன்னா நைட்டு முழுக்க நானும் என்னோட குழந்தையும் விடிய விடிய மழையிலேயே இருந்திருப்போம். உன்னோட இந்த உதவியால் தான் என் குழந்தைய மழையிலேருந்து காப்பாற்ற முடிஞ்சிச்சு. ரொம்ப நன்றி. உன்னோட உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். ஐயோ, ஏன் இந்த பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க? எனக்கு வர்ற கஷ்டம் மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும்னு நினச்சி தான் நான் உங்களுக்கு உதவி செஞ்சேன். நீ செஞ்ச உதவிக்கு கைமாறா நான் ஏதாவது உனக்கு தரணும்னு நினைக்கிறேன் ரீனா. அதனால இந்த விதைகளை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு 2 நாளைக்கு மட்டும் தொடர்ந்து தண்ணி ஊற்று. காலையிலையும் சாயந்தரமும் தண்ணி ஊற்றுனீன்னா 2 நாளைக்கு அப்புறம் நீ நினச்சதை விட பயங்கரமான சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை தன்னோட குழந்தைய கூட்டிக்கிட்டு வேற காட்டு பகுதிக்கு பறந்து போணுச்சு. ரீனாவும் அந்த பறவை கொடுத்த விதைகளை ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு
டெய்லியும் 2 நாளைக்கு காலையிலையும் சாயந்தரமும் தண்ணி ஊற்றிட்டு வந்தா. 3வது நாள் வந்துச்சு. ரீனா தூங்கி முழிச்ச பிறகு பார்த்தா தன்னோட வீடே மொத்தமாக மாறி போயிருந்துச்சு. என்ன இது? நம்ம வீட்டில் தான் தூங்கணும், முழிச்சு பார்க்குறப்ப நம்ம வீடே இல்லையே, பெரிய வீடாக இருக்கு. இங்கே நிறைய பெரிய பெரிய பொருள்கள்லாம் இருக்கு. யாரோட வீட்டில் நம்ம இருக்கோம்? அப்படின்னு வெளியில் வந்து பார்த்தா ரீனா. வெளியில் வந்து பார்த்தப்போ ரீனாவோட வாசப்பகுதி தான் இருந்துச்சு. அம்மா, என்னம்மா உங்களுக்கு புரியல? அந்த பறவை கொடுத்த விதை தான் நம்ம வீட்டையே பெரிய மாளிகையா மாத்திருச்சு. அந்த பறவை நம்ம உதவி செஞ்சதுக்கு திருப்பி அதுவும் உதவி செஞ்சுட்டு போயிடுச்சுமா. பாத்தியாடா தங்கம், நம்ம ஒருத்தவங்களுக்கு செய்கிற உதவி அதை விட பல மடங்கா நமக்கு திரும்ப கிடைக்கும். அதனால தான் நம்ம எல்லாருக்கும் நல்லதே செய்யணும், நல்லதே நினைக்கணும். இக்கட்டான சூழ்நிலையில ஒருத்தவங்க உதவின்னு கேட்டு வந்தா நம்ம கண்டிப்பா செய்யணும்டா தங்கம். சரிம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.